இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காட்பாடி அருகே மின் விளக்கு வசதி இல்லாததால் இருள் சூழ்ந்து காணப்படும் தேசிய நெடுஞ்சாலை. அதிகரித்து வரும் விபத்துகளை தடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சங்கரன் கோவிலில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. தஞ்சாவூரில் தலையில் மஞ்சள் பையை கட்டிக்கொண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த விவசாயிகள். போலீசார் உள்ளே நுழைய விடாமல் தடுத்ததால் வாக்குவாதம். திருப்பத்தூரில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகள். மோசமான நிலையில் இருக்கும் சாலைகளை சீரமைக்க கிராம மக்கள் கோரிக்கை. பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நிறைவு. 5,42,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. காட்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து வேலூருக்கு செல்லும் பிரதான சாலையான வேலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் சாலையில் செங்குட்டை, கல்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மின் விளக்குகளும் அகற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடனேயே வேலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்து வருகின்றனர். இரவு நேரத்தில் போதிய வெளிச்சம் இல்லாததால் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற மின்வாரிய பெண் ஊழியர் விபத்தில் சிக்கி பலியானார். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடித்து மின்விளக்கு வசதி செய்து தருமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோவிலின் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் அகதிகள் முகாமில் உள்ள வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றோடு கூடிய கனமழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னலோடு கூடிய பெய்த மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் அகதிகள் முகாமில் உள்ள வீடுகள் இடிந்து விழுந்தன. கனமழையினால் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் புளியம்பட்டி பகுதியில் மின் விநியோகம் தடைபட்டது. எனவே கனமழையால் சேதமடைந்த மின்கம்பங்களை விரைந்து சீரமைக்குமாறு மின் வாரியத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலையில் மஞ்சப்பையை அணிந்து கொண்டு குறைதீர் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகளை ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தை சேர்ந்த விவசாயிகள் தலையில் மஞ்சள் பை அணிந்து கொண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். இதை அறிந்த போலீசார் ஆட்சியர் அலுவலகத்தின் கதவுகளை அடைத்ததால் விவசாயிகள் போலீசாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பணியை
கனமழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காததை கண்டித்தும் விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் இப்போராட்டத்தில் ஈடுபட்டதாக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் சுகுமாரன் விளக்கமளித்தார். மத்திய அரசு இங்க விவசாய கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும். அதே மாதிரி மாணவர் வாங்கிய கல்வி கடனை தள்ளுபடி கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு அரசு சென்ற ஆண்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவே இல்லை. 500 கோடி ஒதுக்கணும்னு சொன்னாங்க. அது எங்க போனுச்சுன்னே தெரியல. இப்ப 120 கோடி தூர்வாரும் பணிக்காக ஒதுக்கியிருக்காங்க. 4 வருஷமா பணம் ஒதுக்குறாங்க. எந்த ஏரி குளமும் வெட்டினதா தெரியல. அதை காமிக்கிற வகையில துணியை கொண்டாந்து துடைக்கிறது மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கோம். தமிழக அரசு இனிமையாவது விழிச்சுக்கிட்டு ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். திருப்பத்தூரில் பல்வேறு கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சின்ன மூக்கனூர் ஊராட்சியின் பல்வேறு வட்டங்களில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன. இதில் கரியன் வட்டம், மாரட்டியன் வட்டம், பரிசன் வட்டம், மாயன் வட்டம் போன்ற இடங்களில் வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலைகளை ஊராட்சி நிர்வாகம் இதுவரை பராமரிக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் புதிய தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு போட்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சுங்க. குண்டும் குழிமா ஆயிடுச்சு. எல்லாம் சாலையெல்லாம் பேர்ந்துட்டு வெறும் கல் தான் இருக்குது. இந்த பக்கம் மராட்டியன் வட்டம், பரிசன் வட்டம், மாயன் வட்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் இருக்குது. 300 குடும்பம், 1000 பேர் வசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1500 வண்டிகள் போகுது. 2 வீலர் போயிட்டு வருதுங்க. ஸ்கூல் வண்டி கிட்டத்தட்ட ஒரு 12 வண்டி போகுதுங்க. மாணவர்கள் ஒரு 100 மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எல்லாம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, காலேஜ் எல்லாம் போகிறாங்க. வண்டி ரோடு சுத்தம் மோசமாக இருக்குதுங்க. ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி பார்த்தோம். தலைவர், கவுன்சிலர் யாருமே கண்டுக்கல. திருவாரூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்து தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் தற்போது பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவாரூர் ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தண்டவாளங்கள் மற்றும் சிக்னல் விளக்குகள் பராமரிப்பு குறித்தும் அதிகாரியிடம் அவர் கேட்டறிந்தார். அப்போது ரயில்வே கோட்ட மேலாளர் சந்தித்த திருவாரூர் மாவட்ட ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் அதிக அளவில் இயக்க வேண்டும் என்றும் காரைக்காலிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வச்சுக்கிட்டு இருக்கோம், செயல்படுத்திட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அடிப்படை வசதி சில கூட செய்ய மாட்டாங்க. அது நாங்கள் செய்கிறதுக்கு மனு கொடுத்துட்டே இருக்கோம். செய்கிறேன்னு சொல்கிறாங்க, துரிதமாக செய்யணும். தஞ்சாவூரில் நிற்கிற ட்ரெயினை நாகப்பட்டினம், காரைக்கால் நீடிக்க சொல்லியிருக்கோம். மயிலாடுதுறையில் நிற்கிற காரைக்குடியில் நீடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். கன்னியாகுமரி போன்ற இடத்துக்கெல்லாம் கூடுதல் ட்ரெயின் விடணும். ஏன்னா கோடை காலத்தில் சிறப்பு ட்ரெயின் ஒரு சில பகுதிக்கு மட்டும் குறிப்பாக விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பகுதி புறக்கணித்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கோடை காலத்தில் சிறப்பு ட்ரெயின் இந்த பகுதியில் நாகப்பட்டினம் வரை, திருவாரூர் நாகப்பட்டினம் மார்க்கத்தில் கூடுதல் விட்டால் நல்லாயிருக்கும். இருக்கிற ட்ரெயின்லே, லோக்கல் ட்ரெயின்லே கூடுதலாக பெட்டியை இணைச்சா நல்லாயிருக்கும். பழனி முருகன் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்ட நிலையில் 5,42,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பழனி முருகன் கோவிலில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் அறங்காவலர் குழுவினர், வங்கி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் பக்தர்கள் 5,42,00,000 ரொக்கமும் 1 கிலோ 131 கிராம் தங்கமும் 2 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தியது தெரியவந்துள்ளது. ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொறுப்பில் கலப்படம் செய்த உதவி மண்டல அதிகாரி மற்றும் சேமிப்பு கிடங்கு மேலாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே சுள்ளெரும்பு என்ற இடத்தில் உணவு வழங்கல் துறை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. அங்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது
ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படவிருந்த பருப்பு மூட்டைகளில் பட்டாணி பருப்பு மற்றும் தூசி கலக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதை அறிந்த ஆட்சியர் சரவணன் அனைத்து பருப்பு மூட்டைகளையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். அனைத்து பருப்பு மூட்டைகளில் கலப்படம் செய்யப்பட்டது உறுதியானதால் உணவுப் பொருள் வழங்கல் துறை மண்டல அதிகாரி லியோ ராபர்ட் மற்றும் கிடங்கு மேலாளர் ஆனந்தன் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். போச்சம்பள்ளி அருகே மாலைமுரசு செய்திகள் எதிரொலியாக மாந்தோப்பிற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயி மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஆவலக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவருக்கு சொந்தமாக 3 ஏக்கரில் மாந்தோட்டம் உள்ளது. இந்த மாந்தோப்பிற்கு பூந்தோட்ட மின் இணைப்பு கோரி சந்தூர் மின் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். கடந்த 6 மாதமாகியும் மின் இணைப்பு வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் மின் இணைப்பு வழங்கப்பட்டதாக கூறி மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என மின் வாரியம் தெரிவித்தது. கட்டணத்தை செலுத்த மறுத்ததால் மின் இணைப்பு வழங்காமல் தவிர்த்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் சுப்பிரமணி 194 ரூபாய் மின் கட்டணத்தையும் செலுத்தியுள்ளார். அப்போதும் மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வந்துள்ளனர். இது தொடர்பான செய்தி நமது மாலைமுரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதனை அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு சுப்பிரமணியின் மாந்தோட்டத்திற்கு மின் இணைப்பை வழங்கியுள்ளனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயி சுப்பிரமணி மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்தார். வானாபுரம் அருகே தெரு மின்விளக்கு அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் தீப்பந்தங்களை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள அரியந்தக்கா கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். பட்டியலின மக்கள் வசிக்கும் இப்பகுதியில் போதிய மின்சார வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் இரவு நேரங்களில் இந்த கிராமங்கள் இருளில் மூழ்கின. அப்பகுதியில் பாம்பு, தேள் போன்ற விஷப்பூச்சிகள் அதிகம் இருப்பதால் இப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் தீப்பந்தம் ஏந்தி தங்களையும் தங்களது உடைமைகளையும் பாதுகாத்து வருகின்றனர். இருளை பயன்படுத்தி தங்களின் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் திருடு போவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் தெரு மின்விளக்கு அமைத்து தரக்கோரி தீப்பந்தங்களை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பொள்ளாச்சி அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சியை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அழகப்பா காலனி நகர், ஈப்பன் நகர், BR நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததால் கடந்த 20 நாட்களாக தண்ணீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் ஊராட்சி மன்ற அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மஞ்சள், விபூதி, குங்குமம், தேன், தயிர், சந்தனம் மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிவாச்சாரியார்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து நந்திக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்தோடு சாமி தரிசனம் செய்தனர். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மலேரியா நம்மளுடன் முடிகிறது என்ற முழக்கத்தோடு நடைபெற்ற இப்பேரணியை மாவட்ட சுகாதார அலுவலர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாகை நீலா தெற்கு வீதியிலிருந்து தொடங்கிய பேரணி கடை வீதி, பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று நாகை நகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலேரியா குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் உள்ள குரங்குகள் தண்ணீருக்காக அலைந்து திரிந்து வருகின்றன.
இந்நிலையில் மலைக்கோவிலுக்கு சென்ற தம்பதியின் கை குழந்தையிடமிருந்த பால் பாட்டிலில் தண்ணீர் இருந்த நிலையில் அதை குரங்கு ஒன்று பிடுங்கிச் சென்றது மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. பின்னர் அந்த பாட்டிலில் உள்ள ரப்பரை கலற்ற நீண்ட நேரம் போராடியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அந்த ரப்பரை வெளியே எடுத்த குரங்கு பாட்டிலில் கொஞ்சம் இருந்த நீரை குடித்து தனது தாகத்தை தீர்த்து கொண்டது. இக்காட்சி காண்போரை பரிதாபத்தில் ஆழ்த்தியது. வெயில் காலம் என்பதால் அங்கு சுற்றித் திரியும் குரங்குகளுக்கு தண்ணீர் வைக்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளனர். சபிஷா என்ற 4 வயது மாணவி 247 தமிழ் எழுத்துக்களை 30 வினாடிகளில் ஒப்பித்தும், விஸ்வா என்ற மாணவன் பல்வேறு நாடுகளின் பெயர்களை தலைகீழாக கூறியும் சாதனை படைத்துள்ளனர். இதுபோன்று மேலும் 3 மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு சாதனைக்கான கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. போஸ்டர் செட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். பதினோரு இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கி இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படும் கண்ணன் என்பவர் உலக சாதனை படைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தாமரைக்குட்டி விலை பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். இவர் உலக அளவில் பல்வேறு பளு தூக்குதல் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று பெயர் பெற்றுள்ளார். ஜேசிபி இயந்திரம், கனரக வாகனங்களை கயிறு கட்டி சாலையில் இழுத்து பல்வேறு சாதனைகளில் புரிந்துள்ள கண்ணன் தற்போது 4 உலக சாதனைகளை படைத்துள்ளார். இந்நிலையில் இவரது 5வது உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி 5 கிராமம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. வெறும் 10 நிமிடங்களில் 11 இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கி புதிய சாதனை படைத்துள்ளார் கண்ணன். இந்த சாதனை சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் செய்தியாளர் பேசிய இரும்பு மனிதன் கண்ணன், தமிழ்நாடு அரசு தன்னை ஊக்குவித்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 இரும்பு மனிதர்களை உருவாக்குவேன் என தெரிவித்தார். வரும் அக்டோபர் மாதம் உலக அளவில் நடைபெறும் இரும்பு மனிதன் போட்டியிற்கு இந்தியா சார்பாக நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நான் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் எனக்கு பொருளாதார உதவி எனக்கு கவனத்தில் கொண்டு செய்தால் கண்டிப்பாக உலக அரங்கில் இந்தியாவிற்கு பரிசு வாங்கி கொடுப்பேன். சமீப காலத்தில் நம்மளுடைய இந்திய அரசாங்கம், அதாவது ஆர்மி, எனக்கு சரியான அரசாங்க வேலை இல்லை. நான் பல்வேறு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் பல்வேறு சாதனைகள் இந்திய அளவில் பண்ணியிருந்தால் கூட எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. நாற்றம்பள்ளி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள சுண்ணாம்புக்குட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சேர்ந்த காளைகளும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கை குறைந்த நேரத்தில் கடந்த காளைகள் இப்போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 1 லட்சமும், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 75,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த காளைக்கு 55,000 ரூபாய் வழங்கப்பட்டது. எருதுவிடும் விழாவினை நாற்றம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.